இதாங்க பனம்பழம். கோயிலுக்கு போயிட்டு வர வழியில் பாருங்க பனம்பழம் 3 பழம் சுட்டு சாப்பிட்டையில் காட்டுறேங்க. கொண்டு போய் வீட்டில் கொண்டு போய் சுடுறேன். சீசனு வேறு அப்படியே எடுத்துகிட்டு வந்ததை இப்போ வீட்டில் கொண்டு வந்து சுட்டு சாப்பிட்லாம் பாருங்க. 3 பழம் 4 பழம் 2 இருக்குது, இன்னொன்று வெளியில் இருக்குது. நல்லா வெந்து புழுங்குட்டு சீசன் இல்லாதப்பவே பனம்பழம் அது பழுத்துருக்குது. இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது சாப்பிடுது. எல்லாத்தையும் சுடும்போது இப்படி காரில் வருது. வெளியில் வந்ததுனாக்கா சுட்டால் உள்ளே சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குது. இல்லைன்னா கசப்பாக இருக்குது. சுடும்போது இப்படி பனம்பழம் சுட்டுருச்சு உடைக்கிற மாதிரி இருக்குது. நல்லா வெந்துருச்சு. சரியான சூடாக இருக்குது. கொஞ்சம் ஆறுனா நல்லா இருக்குது. நல்லா வெந்துருச்சு வருங்க. இது அப்படியே எடுத்தெல்லாம் சாப்பிட வேண்டியதான். இப்படி உரிச்சு உரிச்சு சாப்பிட வேண்டியதான். இது அரிஞ்சுமே வேவிக்கலாம். சர்க்கரை போட்டு பாவுக்குள்ளே போடலாம். தெளுவில் அப்படியே சாப்பிட்லாம். இப்படியே நீ பிச்சு பிச்சு சாப்பிட வேண்டியதான். சரி, சாப்பிட்டு சொல்கிறேன். நீங்களும் எடுத்துகிட்டு வந்து பழம் பழுத்துருந்தால் எடுத்துகிட்டு வந்து சாப்பிடுங்க. சாப்பிட்டு சொல்லுங்கள்.